நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மாடுலர் கிச்சன்ஸ்க்குரிய ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். என்னென்னா நம்ம கிச்சன் டாப் எடுத்துக்கிட்டோம்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட்டுன்னு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஒயிட்டாக யூஸ் பண்ணுங்கள். பிளாக்குன்னு போயிட்டிங்கன்னா அதில் வந்து வுடன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ராயல் லுக்காக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி லைட் ஒயிட் இந்த மாதிரி ஐவரி பீச் இந்த மாதிரி கலர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கிச்சன் எப்போயுமே பார்க்க லக்ஸரி அண்ட் ராயல் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து நம்ம வைக்கிற வார்ட்ரோப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணாமல் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லைட் வந்து அண்டர் கேபினெட் லைட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹேங்கிங் லைட்ஸ் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க கிச்சனில் அப்படின்னா, நம்ம ஓப்பன் கிச்சன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பன் கிச்சனாக இருக்கும்போது அந்த இடத்துல சிட்டிங்க்கு 3 சேர்ஸ் 4 சேர்ஸ் யூஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி போடுற இடத்துல டின்னருக்காக இந்த லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பட்ஜெட் வைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைட் எல்லாமே ஆன்லைன்லேயே ரொம்ப கம்மி தான். இந்த ப்ரொவிஷன் எல்லாமே ஏற்கனவே நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்ம ஃப்யூச்சரில் இதை நம்ம கிச்சன் வந்து நம்ம இப்போ பண்ணலை, நாங்கள் இன்னும் 2-3 மாதத்தில் பண்ணலான்ட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு லைட் ப்ரொவிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனில் வந்து பாக்ஸ் கபோர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாமல் டால் யூனிட் கபோர்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிங்கனாலே போதும். அதில் இருக்கிற எல்லா க்ராசரி ஐட்டம்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே பாக்ஸ் கபோர்ட் போட்டு நம்ம செலவை அதிகப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ட்ரை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்குனே தனியாக பேஸ்கெட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்க்க நீட் அண்ட் ராயலாகவும் இருக்கும், பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் வந்து வுட்டுன்னு போயிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷிங் ரொம்ப ராயலாக பண்ணணும் எனக்கு அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டாக போயிடுங்க. தேக்கு இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா ரொம்ப ராயல் லுக்காக இருக்கும். இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு கிச்சனை நம்ம ஒரே ஒரு டால் யூனிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், மாடுலர் கிச்சனாகவும் இருக்கும். உங்கள் கிச்சன் இந்த மாதிரி மாடுலர் கிச்சனாக மாற்றணுன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.